ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம மாதவரம் பொட்டானிக்கல் கார்டன் தாங்க வந்திருக்கோம். ஸோ ஜென்ரலாக ஆந்திரா போகும்போதெல்லாம் மாதவரம்ல தான் பஸ் ஸ்டாப் இருக்கும். ஸோ அப்பப்போ தோணும், சரி என்னடா இது ஸ்பெஷலாக பொட்டானிக்கல் கார்டன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க, ஒரு வாட்டி ஆச்சு போகணும் அப்படின்னு சொல்லி நிறைய வாட்டி நினச்சிருக்கோம். சரி எனக்கு ஒரு சண்டே சரி பையனை எங்கேயாவது கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி போய் பார்த்துட்டு வரலாம், ஒரு ரீசனபுளான ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும் அண்ட் பையனும் என்ஜாய் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு தான் போனோம். அதான் ஆக்சுவலி சரி போனதுக்கு அப்புறமா அங்கே ப்ரைஸஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா அடல்ட்ஸ் 40 rupees அண்ட் கிட்ஸ் 20 rupees. அண்ட் இதோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் யாராச்சும் போகணும் எங்கள் மாதிரி யாராச்சும் போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நான் கொடுக்குற இன்ஃபர்மேஷன் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்டு இந்த ஒரு பொட்டானிக்கல் கார்டனில் பார்க்கறதுக்கு எல்லாம் நல்லா இருக்கும். ஆக்சுவலி அந்த என்ன சொல்கிறது, அந்த மெயின்டெனன்ஸ், அந்த செடிகள் எல்லாமே நல்லா இருக்கு. இன்னொன்றும் இங்கே என்ன யூஸ்ஃபுல் அப்படின்னா ஜஸ்ட்டு அந்த ஃபோட்டோஷூட்டுக்கு மட்டும்தாங்க இங்கே யூஸ்ஃபுல், வேறு எதுவுமே கிடையாது. டெய்லி வாக்கிங் பண்ணுறவங்க யாருமே டெய்லி 40 rupees ஸ்பெண்ட் பண்ணிட்டு எல்லாம் வாக்கிங் போக மாட்டாங்க. நார்மலாக சின்ன சின்ன பார்க்குக்கு எல்லாம் வாக்கிங் போவாங்க. ஓகேவா? அண்ட் இங்கே இன்னொன்று கிட்ஸ் போகணுன்னா ஒரு மெயின் ஒரு பர்டிகுலர் பிளேஸில் மட்டும்தான் ஃபேமிலிஸ் எல்லாம் இருக்காங்க. அதே நம்ம கொஞ்சம் உள்ளே போகணும் அப்படின்னா கொஞ்சம் லவ் பேர்ட்ஸ் மாதிரி அங்கங்கே பேராக உட்காந்துருக்காங்க. ஸோ கிட்ஸ் கூட்டிகிட்டு போகும்போது கொஞ்சம் நம்ம பார்த்துட்டு போகணும். அண்டு இங்கே ஒரு என்ன சொல்கிறது, ஃபோட்டோஷூட்க்கு அண்ட் ஷார்ட் ஃபில்ம்ஸ் இது எல்லாத்துக்குமே ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ப்ரைஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. நான் ஸ்டார்டிங்லேயே அந்த ப்ரைஸ் போர்டு ஒரு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கிளிப் மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ யாருக்காச்சும் அந்த ப்ரைஸ் ரேட்ஸ் எல்லாம் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா பாருங்கள். சம் ப்ரைஸஸ் எல்லாம் 5,000 20,000 கேமராக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸஸ் சார்ஜ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஷார்ட் ஃபில்ம் இல்லைன்னா ஃபோட்டோஷூட் யாராச்சும் போகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு வாட்டி அந்த ப்ரைஸ் எல்லாம் பார்த்துட்டு அவங்க காண்டாக்ட் பண்ணி நீங்கள் போங்க. 25,000 பே பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் அது ஜாஸ்தி தான் நினைக்கிறேன் எனக்கு பொறுத்த வரையில. நாங்கள் போனது ஆஃப்டர்நூன் 2:33 அந்த டைமில் போயிருப்போம். ஸோ வெயிலும் அவ்வளோ கிடையாது, நாங்கள் போனதுக்கு கொஞ்சம் சட்டலாக இருந்தது. ஸோ அதனால மேனேஜ் பண்ணிட்டோம். அதே சம்மரில் போனால் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இன்னொன்று அங்கே பெரிய ட்ராபேக் உள்ள ஃபுட் எதுவுமே கிடையாது. அண்ட் ட்ரிங்கிங் வாட்டர் பெரிய பெரிய கேன்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அது அவ்வளோ ஹைஜீனிக்காக எல்லாம் கிடையாது. ஓகே, ஃபுட் வேணும்னா பசங்களை கூட்டிகிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக ஃபுட் எடுத்துகிட்டு போங்க. ஸோ இன்னொன்று இங்கே போட்டிங் எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. பட் நாங்கள் இந்த போட்டிங்க்கு எல்லாம் போகலாம். அங்கே சம் பேர்ஸ் எல்லாம் ஃபோட்டோஷூட் பண்ணியிருந்தாங்க. மேபி அது ஷார்ட் ஃபில்மா இல்லைன்னா ப்ரீ வெட்டிங் ஷூட்டான்னு எனக்கு தெரியல. பட் ஷூட்டிங் மாதிரி பண்ணிட்டு இருந்தாங்க. நீட்டாக போட்டிங் எல்லாம் அங்கே அந்த என்ன சொல்கிறது, அந்த பிளாஸ்டிக் ஃப்ளவர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் எல்லாம் டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. அங்கங்கே சில இடத்துல எல்லாம் நீட்டாக ஃப்ளவர்ஸ் வச்சு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் அதை வச்சு தான் சில ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்திருந்தோம். ஸோ இது எல்லாமே என்னால் வீடியோவில் கவர் பண்ண முடியல, ஏன்னா அவ்வளோ இன்ஃபர்மேட்டிவாக எல்லாம் கிடையாது. ஜஸ்ட் ஃபோட்டோஷூட்க்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அங்கங்கே சில கிளிப்ஸ் மட்டும் நான் ஒரு 3 minutesலேயே வீடியோ போட்டுடலான்னு பார்த்தேன். சரியா யாருக்காச்சும் யூஸ் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 minutes வரையிலும் கட் பண்ணி போட்டிருக்கேன் நான். ஸோ இவங்கெல்லாம் ஸ்மைலிஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. இந்த கிளிப் நான் ஏன் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இங்கே ஒரு பழம் இருக்குது பார்த்தீங்களா, தமிழில் எனக்கு தெரில. ஆக்சுவலாக இந்த ஃப்ரூட் வச்சு ஒரு ஸ்நாக் மாதிரி பண்ணுவாங்க. 2-3 வெரைட்டி ஆஃப் ஸ்நாக்ஸ் பண்ணுவாங்க ஆந்திராவில். அது பார்த்த உடனே எனக்கு அது ஞாபகம் இருந்துச்சு, அதனால அந்த கிளிப் எடுத்தேன் நான். ஸோ இங்கெல்லாம் இந்த ஒரு ஸ்ட்ரெச்சில் தான் அங்கங்கே ஃபோட்டோஷூட்க்கு நல்லாயிருக்கும். அட் தி சேம் டைம் இந்த வழியாக போகும்போது கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருந்தது எங்களுக்கு. ஸோ அண்ட் இன்னொன்று இங்கே பார்க்கிங் அவைலபிள் இருக்குது.
நல்லாவே இருக்கு, பெரிய இடமே இருக்கு. இந்த இடத்துல எல்லாம் ஆக்சுவலி ரீல்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க, பசங்க எல்லாம் டான்ஸ் ஆடி ரீல்ஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ரீல்ஸ் கூட வந்து ஒரு நல்ல ஸ்பாட்னு சொல்லலாம். ஃபோட்டோ ஷூட், ரீல்ஸ், வெட்டிங் ஷூட் அண்டு என்ன சொல்றது, ஷார்ட் ஃபில்ம்ஸ், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும். எட்டெல்லாம் போட்டிருந்தாங்க வாக்கிங்காக. பட் எட்டெல்லாம் போட்ட ஃப்ரீ தானே வைக்கணும், ஏன் வந்து 40 rupees சார்ஜ் பண்றாங்க? டெய்லி பண்ண முடியாதுல்ல வாக்கிங் எல்லாம். இங்கதான் என்னென்ன மூவ் பண்ணி ஒரு 4-5 போட்டோஸ் எடுத்துட்டோம். ட்ரை பண்ணிருக்கோம், பட் அவ்வளோ சூப்பர் பர்ஃபெக்ட் எல்லாம் எங்களுக்கு வராது. ஸோ பர்ஃபெக்டான ஒரு ஃபோட்டோகிராஃபர் நம்ம கூட்டிட்டு போனோம்னா செம்மையா ஃபோட்டோஸ் எடுக்கலாம். ஸோ இன்னொன்று பொட்டானிக்கல் கார்டன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அங்கங்க நேம் போர்ட்ஸ் அந்த மரத்தை பற்றி ஏதாவது எழுதியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நான் நினச்சேன், எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தேன் போகும்போது. பட் எல்லா இடத்துலையுமே வந்து அந்த நேம் போர்ட்ஸ் எல்லாம் கிடையாது. ஏதாச்சும் எனக்கு தெரிஞ்சு மொத்தத்துலேயே 2 போர்டு தான் நான் பார்த்துருக்கேன். அந்த நேம் போர்டு, அந்த செடிக்கு ஏற்ற மாதிரி பேர். ஸோ இது 2வது. ஸோ அந்த மாதிரி ஒரு 2 நேம் போர்ட்ஸ் மட்டும்தான் நான் பார்த்துருந்தேன். ஸோ அப்புறம் வந்து கிட்ஸ் ஏரியா, பிளே ஏரியா எல்லாம் இருந்தது. இது எல்லா இடத்துல இருக்கிற பார்க்குக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து இருக்கு. ஸ்பெஷலாக இங்கே ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு எல்லாம் கிடையாது. நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிற சின்ன சின்ன பார்க்குகளில் வந்து என்னென்ன இருக்குமோ அதே மாதிரி தான் இருந்தது. வெறும் இந்த பிளே ஜோனுக்காக மட்டும்தான் நம்ம போகணும் அப்படின்னா நோ யூஸ். இங்கே வந்து ஓன்லி திங் ஃபோட்டோஸ்க்கு மட்டும்தான் யூஸ்ஃபுல் ஆகும். வேற மற்ற எல்லாமே எல்லா பார்க்கில் இருக்கிறது தான். அந்த வாக்கிங் பண்ணுறது இருந்தாலும் சரி, பசங்க விளையாடுறது இருந்தாலும் சரி. ஸோ ஃபுட்டு நம்ம எப்படியோ நம்ம தான் எடுத்துகிட்டு போகணும், ட்ரிங்கிங் வாட்டர் நம்ம தான் எடுத்துகிட்டு போகணும். ஓகேவா? ஸோ இது பற்றியான சிம்பிள் இன்ஃபர்மேஷன் இவ்வளோதான். ப்ரைஸ் போர்டு வந்து இன்ட்ரடக்ஷன்லேயே ஒரு சின்ன கிளிப் ஆட் பண்ணியிருக்கேன். யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் பார்த்துக்கோங்க. என் பையன் வந்து எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட்டுட்டு இருந்தா, அவனை கன்வின்ஸ் பண்ணிட்டு ரிட்டர்ன் கூட்டிட்டு வந்துட்டேன். மொத்தத்தில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.